கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு தந்த வார்த்தையானது 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை காண நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் அவருடைய கரம் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அதே சமயத்தில் இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார், இதுவரைக்கும் நான் எதிர்பார்த்திருந்த நன்மைகள் எல்லாம் தடைபட்டு கொண்டே இருக்கிறதே, இந்த மாதத்திலாவது தேவனாகிய கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்வாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கலாம். சிலர் கர்த்தர் என்னை எப்படி நடத்தினாலும் சரி என்கின்ற ஒரு எண்ணத்தோடு விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் தந்த வாக்குத்தத்தமாகிய வசனம் இதுவே: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியதே. எவ்வளவோ முயற்சிகளை செய்து பார்க்கிறேன், என் காரியம் ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீர்களா? கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து, என் மகனே, என் மகளே, தடைபட்டு இருக்கிற உன் காரியங்களை எல்லாம் நான் வாய்க்க பண்ணுவேன். இந்த மாதத்திலேயே அதை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆகவே கலங்காதிருங்கள். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, யோசேப்பு எந்த காரியத்தை செய்தாலும் அது வாய்த்தது. அதை பார்த்த அவனுடைய எஜமானாகிய இந்த வாலிபன் எதை செய்தாலும் அது வெற்றியாகத்தான் முடிகிறது என்று சொல்லி மிகவும் ஆச்சரியப்பட்டான். அதற்கு காரணம் என்ன? காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாராம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் என்னென்ன செய்கிறீர்களோ அவைகள் எல்லாம் வாய்ப்பதை உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக தேவனாகிய கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? பிரியமானவர்களே, ஒரு சமயம் ஒரு வாலிப தம்பியை சந்தித்து நான் பேசிட்டு கொண்டிருந்த போது, அண்ணா, நான் படித்து முடித்து விட்டு வேலை கற்றுக்கொள்வதற்காக சில மாதங்களாக ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் தற்காலிகமாக வேலை செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது கொஞ்சம் சம்பளம் தான் கொடுக்கிறார்கள். சாப்பாட்டு செலவிற்கே அது போதுமானதாக இல்லை. வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும். என் தாயாரை நான் பராமரிக்க வேண்டும். நிரந்தரமான ஒரு வேலையை தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் கிடைத்த பாடில்லை. நான் பல விதங்களில் முயற்சி செய்து பார்த்து விட்டேன். எங்கள் சொந்தக்காரர்களில் சிலர் நல்ல பெரிய பதவியில் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக எனக்கு ஒரு வேலை கிடைத்து விடாதா என்று எண்ணி எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் யாரும் எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. நமக்குத்தான் உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, நாம் எடுக்கிற முயற்சிகளில் ஒன்றும் கூட வாய்க்க மாட்டேன் என்கிறதே, செத்து போய்விடலாமா என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்று மிகுந்த மனச்சோர்வோடு சொன்னான். அப்பொழுது நான் அவனை, தம்பி, உனக்கு நான் ஒரு நபரை அறிமுகப்படுத்துவேன். அவர் உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிவிடும் என்று சொன்னபோது என்னை அவன் உன்னிப்பாய் நோக்கி, யார் அவர்? அவரை நான் எங்கே போய் பார்க்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு நான், நீ வேறு எங்கும் போய் அவரை தேட வேண்டாம். இங்கே இதே இடத்தில் நம் பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் நீ எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் வாய்க்க பண்ண வல்லமையுள்ளவர் என்று சொன்னேன். அதற்கு அவன் என்னை பார்த்து, அப்படியானால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது நான் அவனிடத்தில், இப்பொழுது உன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடு. அவர் உனக்கு நல்லதொரு தகப்பனாயும் சிநேகிதனாகவும் இருந்து உனக்கு உதவி செய்வார் என்று சொன்னேன். உடனே அவன் சரி என்று சொல்லி என்னோடு கூட முழங்கால் படியிட்டு, இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும், நீர் என் உள்ளத்தில் வாரும், என் காரியத்தை எல்லாம் எனக்கு வாய்க்க பண்ணும் என்று நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சிறிய ஜெபத்தை செய்தான்.
ஒரு வாரம் கழித்து அந்த தம்பி மறுபடியும் என்னை பார்க்க வந்தபோது, அண்ணா, நீங்கள் சொன்னதைப் போலவே இயேசு எனக்கு அற்புதம் செய்து விட்டார் என்று மிகுந்த சந்தோஷத்தோட சொன்னார். அப்படி என்னதான் அற்புதம் நடந்தது என்று நான் கேட்டதற்கு, பாருங்கள், அவர் என் நண்பரும் இல்லை, என் உறவினரும் இல்லை, நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிற கம்பெனியின் மேலதிகாரி என்னை கவனித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் என்னை அழைத்து, தம்பி, நீ வேலையில் உண்மையாக இருக்கிறாய், உனக்காக நான் ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், நீ போய் செய்கிறாயா என்று கேட்டார். அந்த வேலை ஒரு நிரந்தரமான வேலை. என்னால் அதை நம்பவே முடியவில்லை. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்து விட்டார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஒரு வேலை தேடி தேடி சோர்ந்து போயிருக்கலாம். எவ்வளவோ முயற்சிகளை செய்து பார்த்தும் எதுவும் வாய்க்காமல் ஏமாந்து போயிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்கவில்லையா? கட்டிட காரியம் இன்னும் வாய்க்கவில்லையா? தொழில் காரியம் வாய்க்கவில்லையா? எந்த காரியத்தை எடுத்தாலும், என்னதான் பிரயாசப்பட்டாலும் அது வாய்க்காதே நிலைமையில் சோர்ந்து கலங்கி போயிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். தேவனாகிய கர்த்தர் என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள். முதலாவது, நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தால் அதற்கான கட்டளையும் சேர்த்துதான் கொடுக்கிறார். இந்த 2 காரியங்களையும் நாம் செய்தால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவாராம். அதாவது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று உபாகமம் 28:14 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அந்த கட்டளையை சரியாக நிறைவேற்றினால்தான் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மிகவும் எளிமையான காரியம்தான். பாரமான ஒரு கட்டளையை தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் நமக்கு தரமாட்டார். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று 1 யோவான் 5:3 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நம்மால் முடிகிற காரியம்தான். அப்படியானால் அது என்ன காரியம்? முதலாவது, வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவ்வளவுதான் பிரியமானவர்களே. உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் படிக்கிற காரியத்திலோ, வேலை காரியத்திலோ, அல்லது தொழிலிலோ, மற்ற மனிதர்களை பின்பற்றியோ, அல்லது இந்த உலகத்தை பார்த்தோ ஏதோ ஒரு பாதையில் நாம் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் சர்வத்தையும் அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர், நீ போகிற பாதை சரியில்லை மகனே, உன் வழியை என்னிடத்தில் ஒப்புவி, நீ போக வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிக்கிறேன், நான் காண்பிக்கிற பாதையில் நீ சென்றால் உன்னுடைய காரியம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று நீதிமொழிகள் 16:3 வாசிக்கிறோம். நம்முடைய செய்கைகளை தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களை, நம்முடைய செயல்களை அவரிடத்தில் ஒப்புவித்தால்தான் நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். பொதுவாகவே மனிதர்களாகிய நமக்கு நாம் செய்கிற எந்த காரியமும் நலமாகத்தான் தோன்றும். ஆனால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்றுதான் நீதிமொழிகள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் இப்படி போனால்தான் ஜெயிக்க முடியும், இப்படி போனால்தான் இந்த காரியம் வாய்க்கும், இப்படி போனால்தான் நன்றாக வாழ்ந்திருக்க முடியும் என்று நினைப்போம். ஆனால் அதன் முடிவோ மரண வழியாக கூட இருக்கலாம். அது கடைசியில் தான் தெரியும். ஆகவே பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தருக்கு எது பிரியமோ அதன்படி செய்வதற்குத்தான் நம்முடைய வழிகளை அவருடைய கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியம், தேவனாகிய கர்த்தர் தாவீது ஒரு இளம் வாலிபனாக இருந்தபோதே ஒரு தீர்க்கதரிசியை வைத்து அவரை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார். அதே சமயத்தில் அடுத்த நாளே சிங்காசனத்தின் மீது உட்கார வைத்து தேசத்தை ஆள வைத்து விட்டாரா? இல்லையே. பல வருடங்கள் பல அனுபவங்களின் வழியாக அவரை நடத்தி
அவரை உருவாக்கி ஏற்ற சமயம் வந்தபோதுதான் அவரை சிங்காசனத்தில் உட்கார வைத்து தேசத்தை ஆள வைத்தார். யோசேப்புக்கு 17 வயதாக இருக்கும் போதே தேவனாகிய கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, நீ எதிர்காலத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாய் என்று எல்லாவற்றையும் காண்பித்து விட்டார். ஆனால் அந்த காரியம் உடனே நடந்துவிடவில்லை. அவருடைய 13 வருடங்கள் பாடுகள் மத்தியிலும், நிந்தைகள் மத்தியிலும், உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் அவரை உருவாக்கி கொண்டு வந்து ஏற்ற சமயம் வந்த பிறகுதான் எகிப்து தேசத்திற்கே ஒரு பெரிய தலைவனாக நிறுத்தினார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உன்னையும் ஒரு மேனேஜராக உயர்த்த ஒரு ஸ்தானத்தில் வைப்பார். அதற்கு சில காலங்கள் கூட ஆகலாம். தேவனாகிய கர்த்தர் நடத்துகிற பாதை அப்படித்தான் இருக்கும். ஆகவே அவர் வைத்திருக்கிற பாதையில் நடத்த உன்னை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க. பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள் என்றுதான் இந்த மாதத்தில் தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக கேட்ட வார்த்தையின்படி உங்கள் வழிகளை எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எந்த ஒரு பிரச்சனைகளையும், எந்த ஒரு போராட்டத்தையும் அவருடைய சமூகத்தில் வந்து சொல்லிவிடுங்கள். அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் வழிகளை நீர் வாய்க்க பண்ணுவீராக. இந்த பிரச்சனைகளை உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன். இந்த சூழ்நிலைகளை உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன். என்னை இதிலிருந்து இந்த காரியத்தை எனக்கு நீர் வாய்க்க பண்ணும். நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். இதை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டு நீங்கள் அமர்ந்திருங்கள். பிரியமானவர்களே, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் செய்கிற காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். இப்பொழுதும் இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக நன்றி அப்பா. கர்த்தராகிய நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்று இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆமா ராஜா இயேசுவே, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு வாய்க்கவில்லை, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு உடைய சமூகத்தில் அமர்ந்து நின்று இந்த காலை வேளையிலும் கூட நோக்கி பார்க்கிறார்களோ அப்பா, அவர்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் நீர் அற்புதத்தை செய்வீராக சுவாமி. ராஜா, உம்முடைய பிள்ளைகளின் காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுவீராக. எஸ் டாடி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் நீர் உதவி செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய வழிகளை நீர் செம்மைப்படுத்தி, ஆமா ராஜேசுப்பா, உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக. அற்புத சாட்சிகளை நீர் கேட்க பண்ணுவீராக. ராஜா, மகத்துவமுள்ள தெய்வமே, இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகள் ஆச்சரியத்தோடு கூட அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக, இருதயத்தில் சந்தோஷத்தோடு கூட சமாதானம் உள்ள ஒரு நல்ல சாட்சிகளை உம்முடைய பிள்ளைகள் சொல்ல என் ஆண்டவர் கிருபை பாராட்டும். இசப்பா, நீர் கொடுத்த வார்த்தையின்படி காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. பிள்ளைகளின் காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுவீராக. ராஜா, எஸ் டாடி, புதிய வழிகள் இந்த மாதத்திலே பிள்ளைகளுக்கு திறக்கட்டும். புதிய பாதைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இதுவரை நடந்திராத காரியங்கள், இதுவரை செயல்படாத அப்பா எந்த ஒரு காரியமும் வாய்க்க பண்ண என் தேவனின் கிருபை பாராட்டுவீராக. வாக்குத்தத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அது அப்படியே பலிக்கட்டும். அற்புத சாட்சியோடு உடைய பிள்ளைகள் செயல்பட என் ஆண்டவர் கிருபை பாராட்டும். கேட்கிற ஒவ்வொருவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.